ஒருவருடைய ஜாதகத்தில் குருவினுடைய 5ஆம் பார்வையில் என்ன கிரக இருக்கோ அந்த கிரகம் அது எந்த காரக உறவாக வருகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் போராடிதான் வெற்றி பெறுவார்கள். உதாரணமா என்ன லக்னமா வேணாலும் இருக்கட்டும், சரிங்களா? உங்க லக்னாதிபதி ஒரு இடத்துல இருக்கார், அதாவது உதாரணமா லக்னாதிபதி மீனத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன். குரு குரு 5ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கணும். அப்போ எங்கே இருக்கணும்? விருச்சகத்தில் இருக்கணும். அப்போ விருச்சகத்தில் இருக்கக்கூடிய குரு மீனத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய லக்னாதிபதி யாரோ அது 5ஆம் பார்வையாக பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்போ இந்த ஜாதகர் போராடி தான் வெற்றி பெறுவார். புரியுதுங்களா? இப்போ குருவினுடைய 5ஆம் பார்வையில் உங்களுடைய 3ஆம் அதிபதி இருந்தால் உங்களுடைய இளைய சகோதரமானது போராடி தான் வெற்றி பெறும். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் அதிபதி ஒரு இடத்துல இருக்கு, அதற்கு குருவினுடைய 5ஆம் பார்வை கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தந்தையும் போராடி தான் வெற்றி பெற்றவராக இருப்பார்.